வணக்கம். அவன் அவன் பாவக்கரையை அவன்தான் கழித்து செல்ல வேண்டும். இன்னும் ஒருவன் துணையாக முடியாது. மைனாக இருந்தாலும் சரி, அவனுடைய பந்துக்கள் இருந்தாலும் சரி, பாவக்கரையை அவன்தான் கரைத்து, அதுவும் உலகிலேயே கரைத்து செல்கிறான். கரைத்து விட்டு தான் சென்று விடுகிறான். இன்னொரு தடவை நான் இந்த பாவக்கரையை கழித்துக் கொள்கிறேன் என்று இடமில்லை. பிரபஞ்சம் அவனுடைய பாவக்கரையை நீயே போக்கிச் செல் என்று விட்டு விடுகிறது. இது உண்மை நிகழ்வு. கேள்விப்பட்டதுதான். ஒரு பிரபல, அதை எப்படி சொல்லலாம், சண்டியர் 5 மாவட்டங்களுக்கு ரொம்ப அறியப்பட்டவராம். ரொம்ப பயங்கரமான கில்லாடியாம். அவர் ஏகப்பட்ட கரைகள் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், கரைகளை பெற்றிருக்கிறார். அது இவருக்கு பின்னாடி 10-100 பேர் பின்தொடர்வார்களாம் இவருடைய கூட்டாளிகளாக. அவ்வளவு ஒரு பிரபலியமிக்க ஒரு சண்டியர். அவர் காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, அவனுடைய கரையை அவன் கழிக்க வேண்டிய தருணங்கள் வருகிறது. பிசிக்கல் பாதிப்பு வருகிறது. அவனை விட்டு இவன் அதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு ஒதுங்கி சென்று விடுகிறார்கள். இவனை பின்தொடர்ந்து சாப்பிட்டார்களாம். மீன் இவன் என்ன பண்ணுறான், ஒரு தட்டு அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டை முச்சந்தியில் நல்லா ஒரு ரோட்டில் உட்காந்து, இது அதுக்கு நேரம் என்ன சொல்லலாம், பிச்சைன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு சரி ஏதோ வருது, அதை தட்டேந்தி யாசகம் பெறுகிறான், பெற்று சாப்பிடுகிறான். இவனை பார்த்தவங்க ஒருவர் கேட்குறார், என்ன நல்லாத்தானே இருந்தீங்க, என்னது இப்படி ஆயிட்டீங்களான்னு. நான் செய்த பாவம் விடாதில்லை, நான் தானே அதை அணிவிக்கணும், அதானே உண்மை. நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன், இதை கடந்து தானே நான் இந்த கரையை நீக்கி தானே சொல்ல முடியும். நான் தான் என்னுடைய நிலையை நான் தான் அணிவிக்க முடியும், இன்னொருவர் பொறுப்பாக முடியாதுல்ல அப்படின்ட்டுருக்கேன். அது உண்மைதான். அவன் கரையை அவன்தான் கழித்து செல்கிறான், தப்பித்து செல்வதில்லை. போயிட்டு இன்னொரு வட்டம் மறுபிறவிக்கு நான் வந்து செய்கிறேன் இல்லவே இல்லை. அவன்